ஜீவ தண்ணீர் அவர் தான். அந்த தண்ணீர் எப்ப அப்படின்னா பரிசுத்தாவி பெறாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது, பரிசுத்தாவி இல்லாத ஒரு திருச்சபையா இருக்கும்போது அந்த வசன பஞ்சம் வரத்தான் செய்யும். யூதாவுடைய புத்தகத்திலே 1வது அத்தியாயத்திலே 10 இருந்து வாசிக்கணும் ஐயா. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை ருசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறாங்க தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேரு புத்தியில அந்தகாரம் என்று சொல்லப்படுவது பாவ சிந்தனையோட இருக்கிற அநேகர்கள் மிருகத்தை போல இருக்கிறாங்க. அவர்கள் மிருகமாக இருந்து தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோன்னு சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயின் வழிகளிலே போறாங்க. உலகத்துல ஆவேல் ரத்தத்தை சிந்தி பலி செலுத்தினார். அது அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அந்த காயினுடைய வழிகளிலே இவர்கள் போகிறார்கள். எப்படி போறாங்க அப்படின்னா கூலி கொடுக்க விலையாம் கூலிக்காக வஞ்சகத்திலே போன மாதிரி இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஐயா ராஜாவை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவர், ராஜ்யங்களை ஏற்படுத்த ஆண்டவர் தானே கொண்டு வந்தாரு, அதனால அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க நம்ம ஆட்களை. அப்போ எத்தனை பேரு பிழையா மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த காரியத்தை ஐயா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நிறைய தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஊழியக்காரர்கள் நிறைய பேர் எங்க கை கொடுக்கிறாங்க, எங்க நிக்கிறாங்கன்றத பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பிழையாமனுடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்க போறாங்க அப்படின்னு கேட்டாக்க காயினுடைய வழியிலே. காயினுடைய வழி என்ன அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துனுடைய தத்துவத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துக்கும் மாறுபாடான ஜனங்கள் இடத்திலே போகிறார்கள். ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இந்த இடத்துல காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் இச்சையின்படி நடக்கிறார்கள். 16 வசனத்தை பார்க்கப்படும்போது அவர்கள் தங்கள் இச்சையின்படி நடக்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. அது வாசிங்க 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் முறையிடுகிறவர். ஐயா சபைக்கு வந்தா ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, சபையை கவனிக்க மாட்டாங்க, யாராலையும் பார்க்க மாட்டாங்க. ஐயா ஜெபம் பண்ணார அந்த ஜெப சிந்தனையில் இருக்க மாட்டாங்க. அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எதை நிரப்பி இருக்கிறாரு, எதை கொடுத்துருக்காரு அதை சிந்திக்க மாட்டாங்க. அங்க உட்கார்ந்த உடனே சர்ச்சு முடிஞ்ச உடனே அது என்னாச்சு இது என்னாச்சு அதை பார்த்தே இதை வேற காரியத்துக்கு உடனே ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா முறுமுறுப்பு அங்கே இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். சபை முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அது வரைக்கும் அந்த அபிஷேகத்தையும் அந்த நிறைவையும் பெற்ற பிள்ளைகளுக்கு முள்ள அவங்க முறுமுறுப்பை உருவாக்கும் போது அவங்களுக்கு கீழே விழுந்துருவாங்க. இதுதான் நடக்குது. அப்ப இன்னைக்கு முறுமுறுக்கிற கேசுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு அதை செய்யல இதை செய்யல, அவரு அங்க பேசுறாரு இங்க நிறைய பேருடைய காரியங்கள் இருக்கு. முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், இவருடைய வாய் இருமாப்புகளை பேசும், தற்படி முகஸ்துதி. பாத்தீங்களா ஐயா, ஆண்டவர் மோசையோட சொன்னாரு, நீ இந்த வஸ்திரத்தை போட்டு நீ ஆலய பிரகாரத்துல போகும்போது நீ போ, ஆலயத்துல போய் பரிசுத்த அங்கிய நீ மக்கள் மத்தியில நீ போட்டுட்டு நீ ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டு நீ வெளியில வரும்போது அந்த அங்கியை கழட்டி அங்க ஒரு இடத்துல வச்சுட்டு நீ வெளியில வா, மக்கள் மத்தியில வரும்போது அந்த பரிசுத்த அங்கிய நீ கட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு பார்த்தா அரசியல் மேடைகள்ல இருந்து எங்க எவனாவது கூப்பிட்டான்னா அங்கேயே போட்டுக்கிட்டு போறாங்க. கேவலமா இல்ல? வேத அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. முட்டாளுகளையும் முழு முட்டாளுகளையும் கேவலமான அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. முகஸ்துதியை தற்பொழிவை நாடுகிற இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு இந்த தேசத்துல எல்லா இடத்துலயும் என்ன அப்படின்னா அவன் ஏதோ ஒரு கொஞ்சம் ரூபாய்க்கு காசை கொடுத்து சர்டிபிகேட் வாங்கிட்டு அங்கேயே போட்டு நான் திடீர்னு நிக்கிறேன். அவனுக்கு சர்ச்சை கிடையாது, பாஸ்டே கிடையாது, நான் பிஷப் ஆயிட்டேயா அப்படிங்கிறாங்க. அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்ப முகஸ்துதியை நாடுகிறது, தற்பொழிவை நாடுகிறது. ஐயா நீங்க பாஸ்டர் ஆவலியே எப்படியா பிஷப்? இல்ல நான் பிஷப் ஆயிட்டேன், என்ன பிஷப்னு கூப்பிடுங்கன்றாரு. அங்க நின்னுகிட்டு எந்த இடத்துக்கு போங்க உடனே அங்கேயே போட்டுட்டு போறாரு. எதுக்கு அங்கேயே போட்டு போற அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுங்க? வேத அறிவே கிடையாது அவனுக்கு. ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரம் தேவ சமூகத்துல கூடாரத்துல ஆலயத்துல போடணும். ஐயா இது மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது போயா. இதை போட்டுட்டு என்ன பண்றாங்க? அரசியல்வாதிகளை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, மந்திரிகளை போய் சந்திக்கிறான், கலெக்டரை போய் சந்திக்கிறான். போய் அங்க போய் என்ன பண்றான்? நான் பெரிய ஆளுன்னு காட்டுறான். எவ்வளவு கேவலமா இருக்குது ஐயா. இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்றான். இதை போட்டுட்டு போன உடனே இதுக்குன்னு தனியா எங்களுக்கு மரியாதை இருக்குது ஐயா. ஐயா சொல்லிட்டாரு, நான் சொல்லக்கூடாது ஐயா சொல்லிட்டாரு. அப்ப இவ்விதமாக இந்த காரியங்களை நான் பார்க்கிறோம். ஐயா
அரசியல் மீட்டிங் வச்சாங்கல்ல, கிஃப்ட் கொடுக்குறாங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு. அப்போ ஆண்டவர் எங்க கொண்டு வந்து விடுறாரு அப்படின்னா, அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வாங்க. அப்போஸ்தல உபதேசத்துல என்ன அப்படின்னா, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம், இயேசுவை அடையாளப்படுத்துகிற காரியம். அவர்கள் எப்படி அப்படின்னா வெளிப்படுத்துறாங்கன்னா, ஆண்டவருடைய தேவனுடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை வெளிப்படுத்தினாங்க. அவருடைய அடையாளத்தின் மூலமா இயேசு எப்படி தன்னுடைய வார்த்தையில வெளிப்படுத்தினாரு, எப்படி அற்புதங்கள் மூலமா தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே போல அப்போஸ்தலர் தன்னுடைய வார்த்தையினாலோ அவருடைய அற்புதங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப வித்தியாசமே கிடையாது. இயேசுவானவர் செய்கிற அதே காரியத்தை அப்போஸ்தலர் அப்படியே செய்ய வேண்டும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலரை நினைவு கூறுங்கள், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த காயினுடைய ஆட்கள், பிலேயாமினுடைய ஆட்களுடைய அந்த லட்சணத்தை பாருங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது யாரை காட்டுது அப்படின்னா, ஊழியக்காரங்களே, அந்திகிறிஸ்துகளை. தேவனுடைய வார்த்தையை சரியா சொல்ல தெரியாம நிறைய பேர் என்ன அப்படின்னா, தற்கொலைவை நாடுகிற முகஸ்துதியை விரும்பி நடக்கக்கூடிய அநேகர்கள் என்ன அப்படின்னா, வேதத்தில் அவங்க மார்க்கம் தப்பி நடக்கிறவர்கள். அவர்கள் மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரம் அதுவும் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுட்டு சாத்தான் வருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையான ஊழியக்காரருடைய வேஷத்தை அவர்கள் போட்டுக்கொண்டு வருவார்கள். அப்படியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் மார்க்கம் தப்பி அவங்க பின்னால போனா மார்க்கம் தப்பிடுவாங்க, இயேசுவை விட்டு மாறிடுவாங்க, மந்தையை விட்டு வெளியில போயிருவாங்க அப்படின்றத தெளிவா சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு காரியங்கள் அவர்கள் அழிவுதான் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன சொல்லுகிறார்னா, மோசேயை வழி நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார், அற்புதங்கள் அடையாளங்கள் காட்டினாரு, எங்க கொண்டு வந்து எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதே யூதா 1 அந்த 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அல்லேலூயா. தேவன் வந்து ஆண்டவர் அழைச்சு வந்தாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. ஆனா உள்ள பிரவேசித்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். அது மாதிரியாக தேவன் எல்லாத்தையும் செய்வாரு. ஆனா ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கடைசியில விசுவாசத்துல நிலைக்கல, விசுவாசத்துல இல்லை அப்படின்னா அவங்களுடைய கதை இல்லை என்பதை பார்க்கிறோம். அவங்க எல்லாம் மார்க்கம் தப்பி நடக்கிற கூட்டத்துக்குள்ளே போய்கொண்டு இன்னைக்கு அழிவை தேடி கொண்டிருக்கா பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, பெந்தேகோஸ்து நாள் வரும்போது அப்போஸ்தலர் 1:1 என்ன சொல்லி இருக்குது, அப்போஸ்தலர் 1:1 தேவபிலுவே இயேசுவானவர் தான் தெரிந்து கொண்டு. அப்ப அப்போஸ்தலருக்கு கட்டளை எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது? திருச்சபைக்கு யார் கட்டளையிட்டார்? ஆவியானவர் கட்டளையிட்டு கொண்டிருந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருந்தாரு. அவன் திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்லிக் கொண்டு அந்த வழியில நடங்க, இப்படி போங்க என்று சொல்லுகிறவர், கட்டளை எடுக்கிற அவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அதே 1வது அத்தியாயத்துல 14வது வசனம், ஆவியாருடைய கட்டளையின்படியாக என்ன பண்ணாங்க, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதல. அப்ப ஒருமனப்பட்டு ஜெபத்துல இருந்தாங்க. ஆவியாருடைய கட்டளை அதுதான், ஒருமனப்பட்டு ஜெபத்துல காத்திருக்கணும். அதான் ஆவியாருடைய கட்டளை. அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் 1வது வசனத்தை பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பாத்தீங்களா? அப்போ அந்த ஒருமனப்பட்ட ஜெபத்துல இருக்கும்போது, அங்க ஜெபம் பண்ணும்போது அவன் வேற எதையா பாக்குறான், அங்க ஜெபம் பண்ணும்போது வேற எதையா பேசுறான். அப்ப உலகத்துல என்ன நடக்குது? ஒரு ஜெபத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா ஒருத்தர் ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. எப்ப ஆவியானவர் வருவாரு, எப்படி ஆவியானவர் நடத்துவாரு? அதுதான் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, அதான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. 2-3 பேர்கள் எங்க அவருடைய நாமத்துல கூடியிருக்காங்க, அங்க நான் இருக்கிறேன்னு. இயேசுவான பூமியில மனுஷனா இருக்கும்போது 2-3 பேரை என்ன பண்ணாரு? மறுபூமிக்கு மருதும மலைக்கு கொண்டு போனாரு. ஏன் அப்படின்னா 2-3 பேர் கூட்டியிருந்தாதான் அந்த காரியத்தை வாய்க்கப்பட முடியும், செய்ய முடியும். அதனால அவரை கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா 2-3 பேர்களை சாட்சியா வைக்கணும், அதனால அவர்களை கூட்டு போக வேண்டியிருக்கு. நாம 2-3 பேர் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஏசப்பா அந்த ஒரு மனசுல ஒன்னா இருக்கிறவங்களை தான் கர்த்தர் கூட்டு போறாரு. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் பார்க்கப்படும் போது, அவர் தன்னுடைய ஊழியத்தின் நிறைவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அப்ப நிறைவேற்றுவதற்கு அந்த ஒரு மனம் வேண்டும், ஒரு ஐக்கியம் வேண்டும் தேவ ஆவினால. அப்பதான் என்னாச்சு? பலத்த காற்று வந்தது, வானத்திலிருந்து ஒரு முழக்கம் வந்தது. அப்போ வீடு முழுவதும் நிரம்பிட்டு அக்கினிமயமான நாவுகள் அங்கே இறங்கிச்சு. அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து அவன் மேல அமர்ந்தது. ஏன் அப்படின்னா காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டாங்க. ஆவியினுடைய வார்த்தையின்படி, ஆவியானுடைய கட்டளையின்படி உட்கார்ந்தபடினால அது நடந்தது. எபேசியருடைய புத்தகத்துல 4வது அத்தியாயம் 3-5 வரைக்கும் சமாதான கட்டினால் அப்ப எதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா? அப்ப ஆவியினுடைய நிறைவுக்குள்ள, ஆவிக்குரிய ஒரு உறவுக்குள்ள நம்ம ஒன்னா இருந்தா தான் எல்லாமே நடக்கும், எல்லாமே சாதிக்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக அந்த ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய அடிப்படை என்ன என்று பார்க்கப்படுவது 4 வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பு. அப்போ ஆளாளுக்கு ஒரு அழைப்பு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டீர்கள், ஒரே சரீரம், ஒரே ஆவி உண்டு, அதுக்கு அடுத்து ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அப்ப அழைப்பு என்ன, நம்பிக்கை என்ன, ஆவியினுடைய ஒருமைப்பாடு என்ன, நம்ம ஐக்கியப்பட வேண்டும், நாம் எதிலே காத்துக்கொள்ள வேண்டும், தெளிவா சொல்லி இருக்குது. ஆனா இன்னைக்கு யாரு அப்படின்னா ஜெகோவா விட்னஸ்காரன் இருக்கிறான், இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அம்புட்டு பேரு வேற சில சபைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை எபிரேயருடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 9வது வசனத்தை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணா பூந்து வேற மாதிரியாக ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறார்கள். எபிரேயருடைய புத்தகம் 2வது அத்தியாயத்திலே 9வது வசனத்தை வைத்துக் கொண்டு, கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும் பொழுது தேவ தூதரிலும் சற்று சிறியவாக்கப்பட்டிருந்த இயேசு அங்கே நிக்கட்டும். என்ன மரணத்தை ருசி பார்க்கும்படியாக அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இஸ்லாமியன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, பாத்தியா அவரு மனுஷன், அவரு தூதரு, அவரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றான். இதே யெகோவா விட்னஸ்காரன் என்ன பண்றான்னா, இஸ்லாமியன் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டு யெகோவா விட்னஸ்காரன் பாத்தியா அவர் மனுஷரு, அவர் தேவன் கிடையாதுன்றான். அப்ப சபைக்குள்ள இந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்த அப்போஸ்தல உபதேசத்தை நாம நினைவுபடுத்தி பார்க்கப்படும் போது என்ன நினைவுபடுத்தி பார்க்கிறோம்னா, இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர் என்கிற அந்த உபதேசத்தை உடைக்கிற இந்த சாத்தான்கள் இந்த நாட்களை முளைத்துக் கொண்டு ஜனங்களை என்ன பண்றாங்க, குழப்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கினுடைய புத்தகம் 15வது அத்தியாயம் 34வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபாக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அவரே சிலுவையில தொங்கிட்டு கிடக்கிறாரு, அவரே கடவுளே கடவுளேன்றாரு, அவரே இன்னொருத்தரை கும்பிடுறாரு, நீங்க எதுக்கு அவரை கூப்பிடுறீங்கன்றாங்க.
சீமா மத கொண்டு இந்த சீரழிஞ்சு செத்து போன கேசுகள் அவனோட இருக்கக்கூடிய நிறைய பேரு இதே மிமிக்ரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சபைகள்ல இந்த பிரச்சனைகள் வருகிறது. இயேசுவை மறுதலிக்கிற ஒரு கூட்டங்கள், இயேசுவுக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவமானமாய் பேசுகிற கூட்டங்கள் இன்னைக்கு சபை எல்லா இடத்துலயும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் பெருகி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் லார்ட். எல்லா இடத்துலயும் வளர்ந்து கொண்டிருக்கு. அவங்களாம் வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு கிறிஸ்துவர்களுடைய இதை வச்சு கேள்வி கேட்காங்க. கிறிஸ்துவர்களுக்கு ஒண்ணும் தெரியல, வாயை திறக்க முடியல. கடைசியில பார்த்தாக்க டெய்லி போய் அவனை பேசுறான். உங்க பாஸ்டர் சொன்னாரா, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நாங்க தான் சொல்லி கொடுத்தோம், நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கழட்டி கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க போய் குழப்பத்தை விளைவிக்கிறது, அங்க இருக்கிறவங்கள கூட்டிட்டு போற வேலைகள் இன்னைக்கு தாராளமாக நடந்து கொண்டு. காரணம் என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட என்ன இல்லை, நம்மள்ட்ட பவுண்டேஷன், அஸ்திபாரம். அஸ்திபாரத்துல கட்டியாச்சுன்னா, ஆவியானவர் இணைச்சிட்டாருன்னா, ஆவியினுடைய ஒருமைப்பாடு வந்துருச்சுன்னா, ஆவியினுடைய ஒரு இணைப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து பிரிய முடியுமா? ஒரு கட்டடத்தை எப்படி நீங்க சிமெண்ட் சார்ந்து வச்சு நீங்க இணைக்கிறீங்களோ அதை கூட நம்ம பிரிச்சிடலாம். ஆனா ஆவியினுடைய ஒருமைப்பாடுல இருந்து பிரிக்கவே முடியாது. மரணத்தை தவிர வேற ஒன்றும் உண்மை என்னைய பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பவுண்டேஷன், அப்படிப்பட்ட காரியம் அப்போஸ்தல உபதேசங்களிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வேறு விட்டு கட்டப்படுகிறவர்கள் என்ன செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துல வேறு விட்டாச்சுன்னா கொடுக்க முடியுமா? அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துல வேறு விடுற அளவுக்கு அந்த பவுண்டேஷன் ஸ்டடி வேணும். அதான் அப்போஸ்தலருடைய உபதேசம், அதான் கிறிஸ்துவனுடைய இயக்கம். அப்போ கிறிஸ்டாலஜினுடைய மேட்டர் வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளை உள்ளுக்குள்ள ஆழமாக கொண்டு வருது. இயேசு கிறிஸ்து எப்படி ஒருமைப்பாட்டில் நம்மளை தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ, விரும்புகிறாரோ, அதே அப்போஸ்தலருக்கு தந்தார். அதே தேறினவர்களா இருந்தாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாரு, இதான் என்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன், அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய சாட்சி. இந்த சாட்சியை கொண்டு போய் சொல்லுங்க, இந்த நிருபங்களை கொண்டு அடுத்த சபைகளுக்கு சொல்லுங்க என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சாட்சி சொல்லும்போது ஆவியானுடைய வெளிப்பாடு, ஆவியானுடைய தரிசனம், ஆவியானுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சாட்சியே என்று சொல்லிதான் பிரசங்கம் பண்ணாங்க. இயேசுவான போன இடத்துல பேய துரத்துறாரு, நோய்களை குணமாக்குறார், செவிடனை ஊமைய எல்லாத்தையும் சுகமாக்குறாரு. ஆண்டவர் அந்த இடத்துல பிரசங்கிக்கிறார். அப்போ அதே போல எல்லா இடத்துலயும் நம்மளுடைய ஊழியம் பவர் ஊழியமா இருக்கணும், ஃபயர் அனாயிண்ட் வேணும். அப்ப அதுக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்னா ஆவியினுடைய ஒருமைப்பாடு வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் இதமாக நாம் பார்க்கப்படும்போது ஒரு காரியம், அப்பத்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிலிப்பியருடைய புத்தகத்திலே 2வது அத்தியாயம் 10-11, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதொழுந்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் உடன்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்ததினா. இந்த வார்த்தை நம்ம வாசிக்கணும், இந்த வார்த்தையை நம்ம செய்து காட்டணுமா வேண்டாமா? அப்ப இந்த வார்த்தையை செய்யும்படியாக வானத்திலையும் பூலோகத்திலையும் பூமியில் உள்ள எல்லாருடைய முழங்கால் முடங்கணும்னா அந்த ஆவியினுடைய ஃபயர் ஆனாயிட்டீங்க. அந்த பவர் வரும்போதுதான் அவருடைய வார்த்தையை முழுமையா கற்றுக்கொள்ளப்படும்போதுதான் அந்த வார்த்தைக்கு மகிமையை நாம் பார்க்க முடியும், அந்த வார்த்தைக்கு அந்த அற்புதங்களை பார்க்க முடியும். அதை கொண்டு போகும்போதுதான் ஜனங்கள் மொத்தம் மாறுவான், முழங்கால் முடங்கும். அந்த காரியத்தை செய்வதற்கு தான் கிறிஸ்துவனுடைய இயல். இந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு முழுமையாக கற்றுக்கொள்ளல, முழுமையாக வெளிப்படுத்தல, முழுமையாக போதிக்கல, முழுமையாக செய்யல அப்படின்னா நாம போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் அடுத்த வந்து என்ன பண்ணுவான், தூண்டில போட்டு எடுத்துட்டு போயிடுவான். நம்ம கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா கொண்டு வந்ததெல்லாம் அடுத்து தூக்கிட்டு போறான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அந்த ஒருமைப்பாட்டுல அந்த ஜெபத்துல நாம் காத்திருக்கும் போது ஆவியானவர் அப்படியே வந்து இறங்குறாரு, அப்படியே பலத்தை காட்ட வராரு, அப்படியே அக்கினியா வராரு, அப்படியே வராரு, அப்படியே வரங்களினால் நிரப்புகிறார். அவர்கள் பூமி எங்க செதறி போய் ஊழியத்தை பண்ணாங்க, ஒரே தோமா இந்தியாவுக்கு வந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளா பகுதியில 20% மக்களை கன்னியாகுமரி பகுதியில கிறிஸ்தவர்கள் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளாவுல முக்காவாசி பேரை கிறிஸ்டியன் ஆக்கிட்டாரு. அப்ப ஒரு மனிதன் மூலமாக அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல நிரம்பி கொண்டு வந்த அதே ஒரு நபரு, அதே ஒரு சீசன் வந்து இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்றால், இன்னைக்கு நம்ம சீசரே ஆகல, சீசர் ஆகாம பிஷப் ஆயிடுறாங்க,
சீசர் ஆகணையா முதல்ல. சீசர் ஆகுறதுக்கு முதல்ல கத்துக்கொள்ளணும். சீசராகி உன் அடையாளத்தை வெளிப்படுத்தணும். சீசராகி உன்னுடைய காரியத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்யணும். இயேசுவினுடைய சீசர்கள் என்ன செய்தார்களோ அதை நீ செய்யணும். அது செய்யறதுக்கு உனக்கு முடியல. ஆனா நான் ஆர்ச்சி பிஷப், நான் அப்போஸ்தலர், நான் பெரிய பிரசிடென்ட், அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதான் யூதா என்ன பண்றாரு, மோசமா சொல்லுகிறாரு. முகஸ்துதியை வந்தனங்களையும் விரும்புகிற இவர்கள் என்ன அப்படின்னா சடுதியில என்ன ஆவாங்க, நாசம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்களை பின்பற்றி போற ஊழியக்காரங்க, அவங்களை பின்பற்றி போற ஜனங்கள் என்ன ஆவாங்க யோசித்து பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பவுண்டேஷன் இல்லை, கிறிஸ்துவனுடைய ஏல கற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவனுடைய இதை கற்றுக்கொள்ளாம மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா மாறிட்டாங்க. உலகத்துல பேர் புகழ் இருக்கும், நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி உலகத்துல போஸ்ட் எல்லாம் ஒட்டுவான், டிவில எல்லாம் வருவான், எல்லா இடத்துலயும் மீடியால வருவான், அப்படியே காட்டுவான் மார்க்கம் தப்பி நட்சத்திரம். அது என்ன அப்படின்னா அங்கங்க சீன் காட்டும், எல்லாம் பண்ணுவான். கடைசியில அப்படின்னாக்க எங்க போகும், காரிருளுக்குள்ளே போகுமா. இது மாதிரி ஒரு கோச்சிகள் இருக்கிறது. அப்படினாலே இந்த நாட்களே பார்க்கப்படும் போது வசனத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியினுள்ளே கீழனுடைய யாருடைய முழங்கால் முடங்கும்படி இந்த ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை உங்க வேலை. ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறாரு. 11வது வசனத்தை வாசிங்க. அதுல பிலிப்பியர் 2:11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை. ஒவ்வொருத்தரும் கதற. ஆஸ்பத்திரியில 90 வயசு ஒருத்தர் முஸ்லிம் இமாம ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கிறாரு. உண்மையான மனுஷனா, உண்மையான தொழுகையில இருந்த மனுஷன், அவனுக்கு ஆண்டவர் அப்படியே தரிசனத்துல காண்பிச்சிருக்கிறாரு. அவன் என்ன ஆச்சு அப்படின்னா பயங்கரமா சொல்றான், ஓ ஈசா நபி, ஓ ரியல் காட், ஓ ஈசு மிசி ரியல் காட், ஈசு ஈசு ஈசுன்னு சொல்லிட்டு புலம்புறத வீடியோல போட்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்துருச்சு. கர்த்தர் என்ன சொல்லனா, நான் செய்வேன்பா அப்படின்னு, நீ சும்மா போ, நான் எல்லா வேலையும் பார்க்கிறேன்றாரு. இன்னைக்கு எந்த இடங்கள்ல, எல்லா இடங்களிலையும் ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆவியானவர் இறங்கி ஊழியர் செய்யும் போது எவ்வளவு நெருக்கம் வந்தது, எவ்வளவு போராட்டம் இருந்தது அப்போஸ்தல நாட்களே. அதே போராட்டம் இப்ப வருதா? அப்பதான் ஊழியம் பெருசாகும், அப்பதான் ஊழியம், உண்மையான ஊழியம் வெளியில வரும், உண்மையான தாசர்கள் வெளியே வருவாங்க. அவங்க தான் ரியல் பீப்புள்ஸா இருப்பாங்க. அப்ப உண்மையான அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா முழங்காலையும் முடக்கும், எல்லாம் சரண்டராக இயேசு நாமத்துக்கு, ஆண்டவருடைய நாமத்துக்கு கீழவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்திரியா இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் நீதிபதி எவனா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தை தவிர வேற ஒரு நாமம் இல்ல. அவருடைய நாமம் உயர்ந்தது. அவர் தான் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். வேற எந்த நாமமும் கிடையாது. வானத்திலையும் தொழுது கொள்ளணும், பூமியிலையும் தொழுது கொள்ளணும். தேவ தூதர்கள் முதலாக பணிந்து கொண்ட நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிற அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அந்த அளவுக்கு வரணும்ன்றதான் ஆண்டவருடைய சித்தம்.